நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு பொழிய வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரும் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, ஓன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை உண்டு அயலோர் பயிரழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டால் கட்டி வைத்தேனோ, குரு பைவணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பறவையை கூண்டில் பதை கடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை கண்டு செருக்கடைந்தேனோ, தெய்வத்தை கண்டு செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று அறியேனே, என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று அறியேனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு நாள் 2:30 மணிக்கு வராதான் அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் வர கட்டி காத்துன்னு அவரும் வராரம்மா, 10 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட 3 நாள் கிடையாது. அந்த அம்மா காஞ்சி பிடிச்சி காஞ்சி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. யாரும் நடிகர்கள் யாரும் வரல சமையல், அம்மா அந்த நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் யாரும் வர முடியாது. அவங்களால தான் வராங்க. நடிகர்களால வர முடியாது. சரியா
அருட்பெரும் ஜோதி. சாப்பாடு கொடுக்க போறமா, இருமா. உட்கார், உட்கார், உட்கார். ஜோதி காட்டி சாப்பாடு கொடுப்போம். ஜோதி காட்டி சாப்பாடு கொடுப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா விரதம் குவலயம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கலப்பூரில் இருக்கு சாமி பூசாம் நாள் முடிஞ்சது அன்னதானம் நடைபெறும். நான் மட்டும்தான் சாமி, யாரும் வரல. இறைவன் காடு போயிட்டாரு வடிவேல் ஐயா. அவங்க சொந்தக்காரு பழனி ஐயா ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. பிரிஞ்சுட்டாங்க, வாத்தியார் வரலன்ட்டாரு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அதெல்லாம் செயல் கூடும் என்னானை உங்களுக்கு தலை ஏற்று
பாப்பா நிக்கிறாங்க ஜனங்க வெங்கடேஷா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. காலேஜ் வாங்கிக்கலாம் என்னண்டியாவா கொடு பெருப்பு அப்படியே வரணும். ஆஞ்சநேயனுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் ஏந்தவாம்பாடி கிராமம் ஏந்தவாம்பாடியில் வசித்து வந்த மின்சாரத்துறை பணியாளர் காசி உடையார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கலப்பு சமரச சுத்த சன்மார்க்க அப்படியா என் தெருல போகுது. நான் வந்து அமெரிக்காவில் சரிப்பா ஈவியா கலப்பு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஆமாம் காசி உடையார் ஏந்தாம்பாடி காசி உடையார் வெங்கடேசனுடைய மாமனார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க வித்திய தர்மசாலையில் சாம்பார் சாதம் கேசரி வாழ்ந்திருந்தார்கள். தெய்வ நிலையில் உள்ள ஐயாவுடைய ஆன்மா மனித தேகம் பெற்று மீண்டும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியில் நின்று மரணமில்லா ஒரு பெருவாழ்வு பெற வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெருமாள அருட்பெரும் ஜோதி நீ சொல்லில அவனும் மேலே போல் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வந்து வாங்கி வரேன் நான் போறப்பா வரேன்னு சொன்னாடா. எங்கிட்ட வரேன்னு சொல்றேன், உங்ககிட்ட வரமாட்டேன்னா என்ன? நான் சொல்லிட்டு வந்து வரேன்னு சொன்னேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஏன் ஒரு ஆள் ஒன்று தான் ஐயா? ஆமாம் எல்லாருக்கும் வரணும்ல. மற்றவங்களுக்கு வீடியோவில் பார்க்குறாங்கல்ல, சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க ஐயா தாங்க கேட்டீங்க. ஒரு ஆளுக்கு ஒன்று தான். வீடியோ பார்க்குறேன் எல்லாரும். பார்த்துட்டு சாப்பாடு போகிறது பார்த்துட்டு போகிறது பார்த்துட்டாங்க. சாப்பாடு யாருக்கும் பாசல் கிடையாது. கண்டிப்பாக பாசல் ஒரு ஆளுக்கு மட்டும்தாம்மா. ஆமாம் இதுக்கு பெட்ரோல் ஐயா வரல ஒன்றுன்னு கேட்டார். சார் கேஷ் வைங்க சார். அங்கே நின்று கேஷ் வைங்க சாப்பாடு பார்த்தா கேஷ் வைங்க. அதான் என்ன நீங்கள் வாங்க வந்து உள்ளவா காலையிலே உங்கள் மாமனார் தானே எங்கள் மாமனாரே சார். வாப்பா கொடுப்பா இருந்தாப்பா ஒரு 2 பேர் கூட அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆண்மனையுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் ஏந்தாம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற மின்சாரத்துறை பணியாளர் காசி உடையார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய மருமகன் தேவி கேஸ் ஏஜென்சி பணியாளர் வெங்கடேசன் அவர்கள் சாம்பார் சாதம் கேசரி வாங்கியிருந்தார். சார் கேசரி சரி
நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் வந்தா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 அன்பு ஆண்மனையுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் ஏந்தோம்படி காசுவடியார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் மருமகன் வெங்கடேசன் அவர்கள் சாம்பார் சாப்பிட்டு கேசரி வழங்குகின்றார்கள். சிவகுமார் எனக்கு ஃபுல்லாக போட்டுருப்போம், அப்படி சண்டை போட்டு கம்மியாக போட்டு மீன்லாம் இல்லை, நான் கொடுத்துட்டு போனோம். இங்கே அவர் எவ்வளோ ஒரு 10 மணிக்கு அந்த இங்கே இருக்கு சொல்லியா திருவையாறு போனோம், வடலூர் போனோம், இங்கே இருக்கு இல்லையா வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த மாதிரி அரிசி வசதி கொடுத்துரு வேகம் போட்டுலாம் கருத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஐயா கேசரி சாப்பாடு போட்டு வாங்கி அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இந்நிலை தானாய் வந்து எழுதும் பராபரமே. சாம்பார் போடணும், அது எனக்கு வராதா? சும்மா மாட்டீங்க ராமலிங்க டீ கொடுத்தா எனக்கு டீ கொடுத்து அப்பதான் உங்க மாமனார் நம்பவங்க எல்லாரும் ஒரு ஆள் ஒன்று தான் வரணும், இங்கே வரணும், வீடியோவில் கேட்கணும், அசல் ஒன்று தான் ஒரு ஆளுக்கு பணம் எடுத்துக்கலாம். நான் சாப்பிட்டு வந்தேன் ஒரு ஆளுக்கு ஒன்று தான், ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன். ஏன்னா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வருவாங்க மணான்மணி
Hey, Siva. சார் அதுக்கு தான் வாங்கி சார் எவ்வளோ ஆகும் ஒரு கப்பை கேஷ் நானும் வாங்கினேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் புக்கு வரைக்கும் நான் இப்போதான் வாங்கி போனேன் என்ன சாப்பிட்டா அந்த கப்பையே எடுத்தாமணும் அன்றைக்கு நான் கப்பில் காசு கொடுத்துருவாங்கம்மா தனி கப்பு கிடையாது சாப்பிட்டு வாங்க கீழே போகிற அளவுக்கு வாங்க அருட்பெருஞ்சோதி 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 அவருக்கு கரெக்டா எடுத்தாலும் உன் கையில் எடுத்து தட்டில் போட முடியாது அந்த மாதிரி வாங்கி எந்த டைப் ஆளே பார்க்க முடியல முடிஞ்சிச்சா சார் வாங்க 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 சார் வாங்க கிருஷ்ணன் சார் இல்லை இல்லை அப்புறம் டைம் இல்லை வாங்க நாங்கள் முடிஞ்சிடும் வாங்க ஒரே நிமிஷம் இது சாதம் பிரசாதம் வா உங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா அது சாதம் உங்களுக்கு போய் தெரியாதா ஆன்மீகவாதிக்கு நாங்கள் சொல்லணுமா வா சாதாரண நாளுக்கு தான் நாங்கள் சொல்லணுங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது சார் சாதாரண நாளுக்கு விளக்கம் சொல்லணும் அன்றைக்கி மாதிரி இது மட்டும் கைவிடணும் என்னன்னா
சார் அண்ணா மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறார். அப்படியா? அண்ணாமலை இது இயக்கத்தில் அண்ணாமலை ரொம்ப தீவிரமாக இருக்காரு. ரைட்டு, மாவட்டத்தில் பொறுப்பாளிவார். சரி சார், நல்லது சார். நாங்களாம் அவருக்கு சார் திருப்பியா சாப்பாடு அவன் தான்யா, மாமனார் நினைவுனால. நாங்க 4 மணி வரைக்கும் வாடா. இது காலையா இந்த மணிய உனக்கு கொடுத்துட்டு சாப்பாடு போக சொல்றான். எம்மா நேரம் ஆனாலும் மேனேஜரை கொடுத்துட்டு தான் போனேன்னு சொல்லிடுறான். நீ கவலைப்படாத. எவ்வளோ நேரம் ஆனாலும் கொடுத்துட்டு போக சொல்கிறேன். 4 மணி வரையில் காமிச்சது. தண்ணி அங்கே வச்சிருந்தாரு. போயிட்டு ஐயாயிரம் போனேன் அப்போ கையில் வருஷம் அங்கதான் அப்பா ஒன்னா போட்டுமா முன்னாடி வந்து வந்துடலாம். மாற்றி மாற்றி போனா அப்படின்ற தேவமா இருந்தாலும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போனா சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அரசியல் இதெல்லாம் சகஜம் சார்.
நாளை காலைல வந்து Thank you.